ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் அனைவருக்கும் இனிமையான மாட்டுப் பொங்கல் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், என்னென்ன விஷயங்கள் நாம் கட்டாயமாக செய்யணும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பிசினஸ் வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயிலாக நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம காணலாம். மறக்காம இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருந்து 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்தந்த நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்க மற்ற ராசிகளை பார்த்து கொள்ளலாம். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமைய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. இனிய சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் இன்றைய தினம் கணுப்பொங்கல் எனக்கூடிய அந்த மாட்டுப்பொங்கல் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்க. மனசார கூட எந்த விதமான தீங்கும் யாருக்கும் நினைக்கக்கூடாது. அப்படி இரண்டையும் கடைபிடிச்சிங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை, தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் 2ஆம் தேதிங்க. இன்றைய தினம் கணுப்பொங்கல் அல்லது மாட்டுப்பொங்கல் என்று சொல்லக்கூடிய திருநாளாக அமைந்திருக்குங்க. மேலும் இன்றைய தினம் திருவள்ளுவர் தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசிதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். மேலும் இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கையும் 10ஆம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. மிக முக்கியமாக 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்திருக்குங்க. இந்த மாதிரியான சந்திராஷ்டம காலங்களில் நீங்கள் முடிந்தவரை மகிழ்ச்சியை பெறணும் அப்படின்னா நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். இறை வழிபாடுகள் மேற்கொள்ளுங்கள். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை தரும். வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவீங்க. அப்பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியில் அவுட்டிங் போயிட்டு உங்களுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜாலியாக சின்ன சின்ன சுற்றுலாவுக்கு நீங்கள் போகலாம். ஆனால் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. பணம் செலவில்லாத மாதிரி சுற்றுலாவை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். உங்களது பணத்தை வந்து ரொம்ப கவனமாக இன்னைக்கு பாதுகாக்க வேண்டியது அவசியம். ஏன்னா உங்களை ஏமாற்றத்துக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க. மிக முக்கியமாக 4 விஷயங்களை இந்த தினம் நீங்கள் கட்டாயமாக கடைபிடிக்கணுங்க. முதலாவதாக பேராசைப்படக்கூடாதுங்க. உங்களை நிறைய பேர் ஏமாற்ற காத்திருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பணம் போடுங்க. உங்களுக்கு இவ்வளோ நாளில் இன்னும் அதிகமான கோடிக்கணக்கில் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்ற மாதிரி சில ஆஃபர்ஸ் வந்து நிறைய உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யார் நம்பியும் பணத்தை கொடுத்துடாதீங்க. மேலும் ஜாமீன் கையெழுத்து போடுறது போன்ற வேலைகளை செய்து கொள்ளாதீங்கள். யாருக்காகவும் வாக்குறுதிகள் கொடுக்காம இருக்கிறது இன்றைக்கி நல்லது நண்பர்களே. இன்றைக்கி ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைய ஒரு நாள் நீங்கள் பேராசைப்படாமல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களை மனசு வந்து குழப்பக்கூடிய வகையில் நிறைய பேர் நடந்துக்குவாங்க. இரண்டாவதாக பயம் வச்சுக்க கூடாதுங்க. மனசில் வந்து பயமே இருக்கக்கூடாது. தேவையில்லாத சிந்தனைகள், நடக்காத சில விஷயங்களை கூட நடந்தது மாதிரி ஒரு கற்பனையை நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு பிம்பத்தை மனசில் ஏற்படுத்திக்கிட்டு அதையே நினச்சிட்டு நேரத்தை வீணாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக தேவையில்லாத மன அழுத்தத்தை குறைக்க, கண்டிப்பாக தேவையில்லாத டென்ஷனை மனசில் வச்சுக்காதீங்க. பயப்படாமல் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தணுங்க. முடிந்த அளவுக்கு செலவுகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப அவசியம் மட்டும் நீங்கள் செலவு பண்ணுங்க. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபத்தை கட்டுப்படுத்தணுங்க. பேச்சில் நிதானம் தேவை. இந்த 2மே தேவை. என்னென்னா கோபத்தினால நீங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் அல்லது நண்பர்கள் உறவினர்கள் என்ன சில பேரை நீங்கள் திட்டிடுவீங்க. அப்படி திட்டிருந்ததுனால கண்டிப்பாக நீங்கள் கொட்டின வார்த்தைகளை மறுபடியும் அள்ள முடியாதுங்க. ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் பேச்சுக்களை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நிதானமாக பேசுங்க. முடிந்த அளவுக்கு பேசாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. ஈவன் சோசியல் மீடியாவில் கூட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற இடங்களில் கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்காமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே. ஏன்னா உங்களது கருத்துக்களுக்கு இப்போ எந்த மதிப்பும் இருக்காது. மேலும் கோபப்பட்டு நீங்கள் பேசுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் நிறைய மனக்காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே. மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கோபத்தை நீங்கள் இந்த தினம் கட்டுப்படுத்த இறை வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். தியானம், யோகா போன்றவற்றை செய்யலாம். பேச்சை கட்டுப்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் மனசில் வந்து முடிந்த அளவுக்கு பேசாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைக்கி நான் வந்து பேசாமல் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் பேசுங்க. மற்ற விஷயங்களை பேசாமல் தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலே பாதி விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஹாப்பியாகவே அமையும் நண்பர்களே. இன்னைக்கு உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் நேரத்தை செலவிடுவது நல்லது.
குழந்தைகளின் தேவைகளை நீங்கள் கவனிப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. குழந்தைகள் இல்லாத வீடு ஒழுங்காக இருந்தாலுமே ஆன்மா இல்லாம ஒரு கூடு இருக்கிறது மாதிரியான ஒரு விஷயமா அது அமைஞ்சிரும். குழந்தைகளை இன்னைக்கு பத்திரமா பார்த்துக்கங்க. அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க. அவங்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. ஏன்னா உங்க மனசுல இருந்து ஊக்கத்தை, உற்சாகத்தை கொடுப்பது கண்டிப்பாக இன்றைய தினம் குழந்தைகளாக தான் இருப்பாங்க. அலுவலக பணிகளில் கொஞ்சம் ப்ரெஷர் இன்னைக்கு இருக்கலாங்க. அதனால நீங்க கொஞ்சம் மனக்கலக்கங்கள் ஏற்பட்டாலும் நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. விரைவிலேயே நிலைமை சரியாகிவிடும். நாளுடைய பிற்பகுதியில் நீங்க கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கான ஓய்வு நேரம் நாளுடைய பிற்பகுதியில் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் உங்களுக்கு அன்பாகவும் நல்ல இணக்கமாகவும் நடந்து கொள்வாங்க. இன்ப சுற்றுலா நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன சின்ன டூர் ஏற்பாடு செய்யுங்க. செலவுகள் அதிகமாகாத மாதிரி பார்த்துக்குங்க. உங்க உடைமைகள் மீது கொஞ்சம் கூடுதல் கவனமோட இருங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளா உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு போதுமான ஒரு அட்டென்ஷனை கொடுக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படலாங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பிரமாதமா இல்லைங்க. உங்களது காதலர் இன்னைக்கு உங்களை கண்டுக்க மாட்டாரு. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில எந்த விதமான தேவையில்லாத விஷயங்களையும் நீங்கள் இன்றைய தினம் பேசாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. உங்களை நீங்களே பார்த்துக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த 4 விஷயங்களை கடைபிடிப்பதன் மூலமாக அதை செய்து கொள்ள முடியும். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனா அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோடு அனைவரும் இணைந்திருக்கீங்களான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக 2 விதமான பெனிஃபிட்டை நீங்க பெற முடியும். முதலாவது, நமது பொதுவான ராசிபலன்கள் வீடியோவானது ஒரு ஜோதிட ரீதியாக வழிகாட்டலாக ஒரு நண்பனாக உங்களுக்கு உங்களுடைய நாளை சிறப்பாக திட்டமிட உதவிகரமாக அமையும் என்பதால் நீங்கள் உங்களது நாளை சிறப்பாக திட்டமிடுவதற்கு நமது வீடியோ நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இரண்டாவது, தினசரி நமது வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நோட்டிஃபிகேஷன் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த 2 விஷயங்களுக்காக நீங்கள் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னா இன்னைக்கு ஆரஞ்சு கலரையும் கோல்டு கலரையும் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் மூலமாக நெருக்கடிகள் ஏற்படலாம். முடிந்த அளவுக்கு சேவிங்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. முடிந்த அளவுக்கு செலவுகளை குறைப்பதில் அதிக ஆர்வம் காட்டுங்க. தேவையில்லாத பொருளை வாங்க வேண்டாம். பயனற்ற பேச்சுகளையும் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. இந்த தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சாப்பாடு விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். உடலுக்கு ஒவ்வாத ஸ்பைசி உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அன்னைக்கு அலைச்சல்களான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்க குடும்பத்துல கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். அவசரப்படக்கூடாது. எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கோபப்பட்டு கடிஞ்சொற்களால் காயப்படுத்திவிட வேண்டாம் உங்க குடும்ப உறுப்பினர்களை. இன்றைய பேச்சில் நிதானம் தேவை. உங்களது செயல்களில் பொறுமை தேவை நண்பர்களே. எந்த விதமான சூழ்நிலையும் வாக்குறுதியில் யாருக்கும் வள்ளி வீசிடாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு மற்றபடி நல்ல லாபகரமான நாளாகவே அமையுது நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ் அப் பட்டன் அழுத்தி லைக் பட்டன் அழுத்துறதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போதான் நமது வீடியோ எத்தனை பேருக்கு ரீச் ஆகுது, எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மேலும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களது நண்பர்கள் மீனராசி இல்லைனாலும் பரவாயில்லை, நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க், மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளுக்கும் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்கள் நண்பர்கள் கண்டிப்பாக அவருடைய ராசி பலன்களை அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்கள் கூட உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. உங்களது கருத்துக்கள் ரொம்ப அவசியம். அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். மேலும் நமது சேனலோடு இணைந்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். எனவே அனைவருமே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எப்போதும் இணைந்திருங்கள். மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.